உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்த இந்தியா ஒத்துழைக்கும், மோடி உறுதி. பிரித்தானியா மீதும் தாக்குதல் நடத்துவோம், எச்சரிக்கும் ரஷ்யா. அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் பொறுப்பற்றவர், கமலா ஹாரிஸ் கடும் தாக்கு. ஷேக் ஹசீனாவின் பாஸ்போர்ட் ரத்து, வங்களாதேச இடைக்கால அரசு நடவடிக்கை. போலீஸ் வாகனம் மீது பாய்ந்த ராக்கெட் குண்டுகள், 11 அதிகாரிகள் பலி. ஐஸ்லாந்தில் வெடித்து சிதறும் எரிமலை, ஆறாக ஓடும் நெருப்பு குழம்பு. சிறப்பு ரயில் மூலமாக போலந்திலிருந்து 10 மணி நேரம் பயணம் செய்து கீவ் நகரை பிரதமர் மோடி சென்றடைந்துள்ளார். அவருக்கு உக்ரைன் வாழ் இந்தியர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரதமர் மோடி ஐரோப்பிய நாடுகளான போலந்து மற்றும் உக்ரைனுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். போலந்தில் அந்நாட்டு பிரதமர் டொனால்ட் டஸ்கை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேசினார். முன்னதாக உக்ரைன் படைகள் ரஷ்யாவின் எல்லைக்குள் சென்றுள்ள நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உக்ரைனுக்கு பயணம் செய்துள்ளார். சில வாரங்களுக்கு முன்பு மாஸ்கோவில் ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புடினை சந்தித்த சூழலில் தற்போது மோடி உக்ரைனுக்கு சென்றுள்ளது உலக அரசியல் சூழலில் அதிக கவனத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்ய அதிபரை மோடி சந்தித்த போது மேற்கத்திய நாடுகள் தங்களின் அதிருப்தியை வெளிப்படுத்தின. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மோடியின் மாஸ்கோ வருகையை விமர்சனம் செய்தார். உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவர் ஒருவர் மாஸ்கோவில் குற்றவாளி ஒருவரை கட்டிப்பிடித்துக் கொண்டிருப்பதை பார்ப்பது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது என்று உக்ரைன் அதிபர் அப்போது கூறினார். இதேவேளை நரேந்திர மோடி ஜூலை தொடக்கத்தில் ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொண்டார். இது 2019க்கு பிறகு அவரது முதல் ரஷ்யா பயணமாகும். அது மட்டுமின்றி இந்த ஆண்டு ஜூன் மாதம் பிரதமராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் அவர் மேற்கொண்ட முதல் சர்வதேச பயணமும் இதுவாகும். உக்ரைன் மீது ரஷ்யாவின் மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதல் நடந்த நேரத்தில் மோடி ரஷ்யாவிற்கு சென்றார். உக்ரைனில் ஜூலை 8 அன்று கீவ் நகரில் 33 பேர் உட்பட மொத்தம் 47 பேர் கொல்லப்பட்டனர். ரஷ்ய ஏவுகணைகள் குழந்தைகள் மருத்துவமனையையும் தாக்கியது. இதனிடையே ரஷ்ய அதிபருடனான பேச்சுவார்த்தையின் போது மோடியை புடின் எனது அன்பு நண்பர் என்று குறிப்பிட்டார். ரஷ்ய அதிபருடனான மோடியின் சந்திப்பும் மோடி புடினை நட்பாக்கிக் கொண்டதும் உக்ரைனில் சீற்றத்தையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியது. முன்னதாக உக்ரைன் செல்வதற்கு முன்பு போலந்து நாட்டிற்கு சென்ற மோடி இது மிகவும் சிறப்பு வாய்ந்த தருணம் என்று தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். பல தசாப்தங்களுக்கு பிறகு இந்திய பிரதமர் போலந்து சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வருகை மதிப்புமிக்க நண்பருடனான ஒருங்கிணைப்பை ஆழமாக்கியுள்ளது. பொருளாதார மற்றும் கலாச்சார தொடர்புகளை மேலும் மேம்படுத்த முயன்று வருகிறோம். எங்களின் நட்பு இந்த உலகை மேலும் சிறப்பாக மாற்ற தேவையான பங்களிப்பை வழங்கும். போலந்து நாட்டு மக்களுக்கும் அரசுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் உக்ரைனில் மட்டுமின்றி பிரித்தானிய நிலைகள் மற்றும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளும் என ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சர் வெளிப்படையாக கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ளார். பிரித்தானியா வழங்கியுள்ள ஆயுதங்களை உக்ரைன் பயன்படுத்தினால் ரஷ்யா கடுமையான தாக்குதலில் இறங்கும் என்று அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த அறிக்கையால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதுடன் இரு நாடுகளும் நேரடியாக மோதும் நிலை ஏற்படலாம் என்ற அச்சம் மேலோங்கியுள்ளது. இதற்கான காரணம் பிரித்தானியா பல நவீன ரக ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்கியுள்ள நிலையில் அமெரிக்கா வழங்கியுள்ள ஆயுதங்களை காட்டிலும் பிரித்தானியா சிறிய அளவிலான ஆயுதங்களை தான் கொடுத்துள்ளது. எனினும் பிரித்தானியா கொடுத்துள்ள ஆயுதங்கள் என்பது பல மடங்கு அழிவை ஏற்படுத்தக்கூடியவை என்பது ஒருபுறம் இருக்க அவை மிக மிக நவீன ரக ஆயுதங்களாகும். இதனால் ரஷ்யாவின் பாதுகாப்பிற்கு பெரும் பங்கம் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் உக்ரைன் படைகள் பிரித்தானியா வழங்கிய சேலஞ்சர் 2 கவச வாகனங்களை பயன்படுத்தியே ரஷ்யாவிற்குள் ஊடுருவி நிலை கொண்டுள்ளதுடன் பிரித்தானியா மேலும் பல நவீன ஏவுகணைகளை உக்ரைனுக்கு கொடுத்துள்ளது. ரஷ்யாவில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஒரு பிரித்தானிய நபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் நாட்டில் உளவு பார்த்தார் என ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. பிரித்தானிய உளவுத்துறையை சேர்ந்த குறித்த நபரை தாம் கைது செய்துள்ளதாக ரஷ்யா குறிப்பிட்டுள்ளதுடன் கடும் ஆத்திரமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலைமை மோசமானால் ரஷ்யா உக்ரைன் மற்றும் வேறு நாடுகளில் உள்ள பிரித்தானிய தளங்களை ஏவுகணை கொண்டு தாக்கக்கூடும் என குறிப்பிடப்படுகின்றது. இதேவேளை அவ்வாறு நடந்தால் பிரித்தானியா இதற்கு பதிலடி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுவதுடன் இது 3ஆம் உலகப் போருக்கு வித்திடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
அமெரிக்காவில் வரும் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பும், ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய துணை அதிபரும், இந்திய வம்சாவளியை சேர்ந்தவருமான கமலா ஹாரிஸும் போட்டியிடுகிறார்கள். தேர்தலுக்கு சில மாதங்களே எஞ்சியிருப்பதால் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் இரு தலைவர்களும் ஈடுபட்டுள்ளார்கள். ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாடு கடந்த 20ஆம் தேதி தொடங்கியது. இந்த மாநாட்டில் அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா, பில் கிளின்டன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். சிகாகோ நகரில் நடைபெற்ற இந்த தேசிய மாநாட்டின் இறுதி நாளான இன்று கமலா ஹாரிஸ் உரையாற்றினார். அப்போது அவர் கூறியதாவது: அமெரிக்காவுக்கு ஒரு புதிய பாதையை வகுக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. அமெரிக்காவின் அதிபர் வேட்பாளராக ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் வாய்ப்பை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த தேர்தலின் மூலம் நாம் முன்னோக்கி செல்லும் காலம் உருவாகும். அனைத்து அமெரிக்கர்களுக்கும் ஒரு சிறந்த அதிபராக இருப்பேன் என்று நான் உறுதியளிக்கிறேன். நீங்கள் என்னை எப்போதும் நம்பலாம். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பொறுப்பற்ற மனிதர். அவரை மீண்டும் வெள்ளை மாளிகையில் அமர்த்தினால் ஏற்படும் விளைவுகள் தீவிரமானதாக இருக்கும். வாழ்நாள் முழுவதும் மக்கள்தான் எனக்கு எஜமானர்கள் என்று தெரிவித்துள்ளார். ஷேக் ஹசீனாவின் அனைத்து தூதரக பாஸ்போர்ட்டுகளையும் வங்கதேச இடைக்கால அரசு ரத்து செய்தது. இந்தியாவின் அண்டை நாடுகளில் ஒன்றான வங்களாதேசத்தில் 30% இட ஒதுக்கீட்டிற்கு எதிராக போராட்டம் வெடித்தது. மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் வன்முறை ஏற்பட்டது. இதில் 400க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். நெருக்கடி அதிகரித்ததால் பிரதமர் பதவியில் இருந்து ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்தார். அதே நாளில் நாட்டை விட்டு வெளியேறிய ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். இதனையடுத்து வங்களாதேசத்தில் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைத்துள்ளது. இந்நிலையில் ஷேக் ஹசீனாவின் அனைத்து தூதரக பாஸ்போர்ட்டுகளையும் வங்கதேச இடைக்கால அரசு ரத்து செய்தது. ஷேக் ஹசீனாவின் அமைச்சரவையில் இருந்த முன்னாள் எம்பிக்கள் அனைவரின் பாஸ்போர்ட்டும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் போலீஸ் கான்வாய் மீது நடந்த தாக்குதலில் 11 அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளனர். கிழக்கு பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் போலீஸ் கான்வாய் மீது ராக்கெட் லாஞ்சர்கள் மூலம் கையெறி குண்டுகளை வீசக்கூடிய தாக்குதல்தாரிகள் மறைந்திருந்து தாக்கியதில் 11 போலீசார் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் தாக்குதல்தாரிகளின் இந்த தாக்குதலில் 7 போலீஸ் அதிகாரிகள் படுகாயமடைந்திருப்பதாகவும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். ரஹீம் ஜார்கான் மாவட்டத்தில் உள்ள நகரில் வியாழக்கிழமை நடந்த இந்த தாக்குதலுக்கு எந்தவொரு அமைப்பு உடனடியாக பொறுப்பேற்கவில்லை. பாலைவன பகுதியில் செயல்பட்டு வரும் கொள்ளையர்களை தேடி போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் அரங்கேற்றப்பட்டுள்ளது. போலீசார் வழங்கிய தகவலில் தாக்குதல்தாரிகள் பெரும்பாலும் கொள்ளையர்களாக இருக்கலாம் என்றும் ஆயுதம் தாங்கிய குழுவினராக இருக்க வாய்ப்பில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். வாகனங்களில் ஒன்று பழுதாகி நின்றதை தொடர்ந்து தாக்குதல்தாரிகள் ராக்கெட் லாஞ்சர்கள் கொண்டு வாகனங்களை தாக்கியதாக போலீஸ் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐஸ்லாந்தின் கிரிண்டாவிக் நகரின் அருகே எரிமலை வெடித்ததை தொடர்ந்து நெருப்பு குழம்பு ஆறாக வெளியேறி ஓடுகிறது. கடந்த டிசம்பரில் அந்த எரிமலை வெடித்ததை அடுத்து தற்போது 6வது முறையாக நெருப்பு குழம்பை வெளியேற்றுவதாக அந்நாட்டின் வானியல் மையம் தெரிவித்துள்ளது. எரிமலை வெடிப்பு ஏற்பட்டுள்ள ட்ரைக்ஜியன்ஸ் தீபகற்பம் பல தசாப்தங்கள் அல்லது பல நூற்றாண்டுகள் மீண்டும் மீண்டும் இதேபோல் வெடிப்புகளை எதிர்கொள்ளக்கூடும் என விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.